ஹலோ ஆல், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் மெரிட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம எப்படி த்ரோ ஆன்லைனில் பை யூஸிங் யுமிஸ் நம்பரை வச்சு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட், உங்களோட லேப்டாப்பில் ஆல் மொபைல் ஃபோன் ஏதாவது ஒன்றில் யுமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரௌசரில் சர்ச் பண்ணுங்க. இப்போ சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜில் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ இந்த பேஜில் லாகின் அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த இடத்துல லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டா எப்படி இருக்கும்னா, உங்களோட யூசர் நேம் உங்களோட யுமிஸ் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு உங்க மொபைல் நம்பர்ல லாஸ்ட் 4 டிஜிட் அண்ட் தென் உங்களோட டேட் ஆஃப் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் 2005, 2006 அண்ட் 2006-7 அது மாதிரி உங்களோட டேட் ஆஃப் இயர் 4 டிஜிட். அப்ப டோட்டலா 8 டிஜிட் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் லாகின் பண்றீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு உங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. அண்ட் தென் ப்ராப்பரான கேப்சாவை பார்த்துட்டு நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களோட லாகின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபோர்ஸ் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அதை நீங்க எஸ் கொடுத்துருங்க. அண்ட் தென் இந்த லாகின் பேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த பேஜ் போர்ட்டல் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எதுவுமே நம்ம அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணணும். அப்போ நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்காக இ-சேவை வெரிஃபிகேஷன் இதை நீங்க டச் பண்ணணும். இதை டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நான் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். பாருங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் நான் கிரீன் டிக் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் நம்பரும் கிரீன் டிக் வாங்கிட்டேன். இன்கம் சர்டிபிகேட் நம்பரும் நான் கிரீன் டிக் வாங்கிட்டேன். ஓகே, இப்ப இது நானும் இது மாதிரி எல்லாமே கிரீன் டிக் வாங்கிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோல பாதி பார்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போங்க. அப்படி இல்ல நான் இன்னும் இதெல்லாம் டிக் வாங்கல அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ என்ன பண்ணணும், அந்த சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல இங்க பாத்தீங்களா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படின்றது இந்த இடத்துல பிளாங்கா இருக்கு. இன்கம் சர்டிபிகேட் அப்படின்றது பிளாங்கா இருக்கு. இன்னும் நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஒருவேளை நீங்க எலிஜிபிளா இருந்தா அதுவும் பிளாங்கா இருக்கும். அப்ப நீங்க இதை எப்படி வெரிஃபை பண்ணணும்னா, இங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு நம்பர் இருக்கும், TN- போட்டு ஒரு 10 to 15 டிஜிட்குள்ள ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படின்ற இடத்துல TN- அப்படின்ட்டு அந்த நம்பர் ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்துட்டு அது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற நான் சொல்றேன். ஜஸ்ட் இந்த இடத்துல வெரிஃபை கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர், உங்களோட நேம், உங்களோட யுமிஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் அண்ட் இப்ப நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் ரெண்டும் ஷோ ஆகும். இப்ப என்ன நடக்கும்னா, இந்த யுமிஸ் நம்பரும் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்டும் ரெண்டுமே இதா மேட்ச் ஆகும். இப்ப இது மேட்ச் ஆகல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் உங்களோட லாகின் யார் அசஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்ல எனக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல டேட்டா மேட்ச் ஹஸ் பீன் ஐடென்டிஃபைட் பிட்வீன் த யுமிஸ் அண்ட் இ-சேவை அப்படின்னு வரும். இது வந்துடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. டிக் ஆகும். டிக் ஆனதும் நீங்க அக்ரி பண்ணதும் இந்த இடத்துல வெரிஃபை கொடுத்துருங்க. இந்த இடத்துல வெரிஃபை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் ஆயிடும். இப்போ இது ஓகே, இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ரெண்டுமே மேட்சா இருக்கு, சிமிலரா இருக்கு அப்படின்னா இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஒருவேளை மேட்ச் ஆகலைன்னா ஜஸ்ட் உங்களோட லாகின் யார் அசஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க யுமிஸ்ல ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணது உங்களுக்கு இது ப்ராப்பரா நடக்கும். இப்போ இது முடிஞ்சது என்ன நடக்கும்னா, மறுபடியும் இந்த பேஜ்க்கே வந்துடும். இங்க பாத்தீங்களா, முதல் பிளாங்கா இருந்தது. இப்ப என்ன ஆகும்னா, நான் வெரிஃபை பண்ணது இந்த இடத்துல கிரீன் டிக் வந்துடும். இதே ப்ராசஸ் தான் இன்கம் சர்டிபிகேட் அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கும். ஜஸ்ட் நேம் என்டர் பண்றீங்க, ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. மேட்ச் ஆகலைன்னா நீங்க உங்களோட லாகின் அசஸ் பண்றது யாரும் அவங்க கிட்ட சொல்லணும். அண்ட் தென் மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் வெரிஃபை கொடுப்பீங்க. இந்த இடத்துல கிரீன் டிக் வந்துடும். இப்போ இதே மாதிரி
மூணுக்கும் நீங்க கிரீன் டிக் வாங்கணும். பட் இந்த இன்கம் சர்டிபிகேட்ல மட்டும் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல மேல டாப்ல இந்த இதே மாதிரி இந்த பேஜ் ஓபன் ஆயிட்டு இந்த மேல டாப்ல இந்த இடத்துல என்ன வரும்னா ஸ்டூடெண்ட் ஃபாதர் மதர்னு வரும். நீங்க யார் பேர்ல இன்கம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் ரெண்டும் மேட்ச் ஆகும். ஸோ அதை மட்டும் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. தென் இது மூணுமே சிமிலர் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் மூணுமே நீங்க முடிச்சுட்டு மறுபடியும் இந்த பேஜுக்கு வாங்க. மூணுமே கிரீன் டிக் வாங்கியிருக்கான்றத செக் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு மூணுமே நான் கிரீன் டிக் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிரீன் டிக் வாங்கியாச்சு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிரீன் டிக் வாங்கிட்டேன், இன்கம் சர்டிஃபிகேட் கிரீன் டிக் வாங்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பேக் வாங்க, இந்த போர்ட்டல் பேஜ்க்கே வந்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இசேவை வெரிஃபிகேஷன்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி கிரீன் டிக் வாங்கியாச்சு. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸா இருக்கும். அண்ட் தென் இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண போறோம். அதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எனக்கு பேங்க் அக்கௌண்ட் நான் ஆதாரோட லிங்க் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு லிங்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க போயிட்டு லிங்க் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸே பண்ண முடியும். ஸோ நீங்க லிங்க் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் கன்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு பேங்க்ல நீங்க லிங்க் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் தென் இந்த ப்ராசஸ் நீங்க ஓகே இந்த இடத்துல எனக்கு நான் லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்காலர்ஷிப் அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ்ல இது மாதிரி ஓப்பன் ஆகும். இங்க பாருங்க, நான் இது பண்ண இல்லையா, எல்லாமே வெரிஃபை பண்ண இல்லையா, அந்த ஃபேமிலி இன்கம், கம்யூனிட்டி, ஆதார் நம்பர், இது எல்லாமே கிரீன் டிக் வந்துடுச்சு. பட் நம்ம ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஆல்ரெடி அங்க ஃப்ரண்ட் பேஜ்ல நம்ம காட்டும் போது கிரீன் டிக் விழுந்திருக்கும். பட் இந்த பேஜ்ல கிரீன் டிக் விழாம கிராஸ்லயே இருக்கும். அப்ப இதை என்ன பண்ணணும், எப்படி நம்ம இந்த இடத்துல கிரீன் டிக் வாங்குறதுன்னா, நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல இது ரெஃப்ரெஷ் பண்ணாதான் இந்த இடத்துல கிரீன் டிக் விழும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ரெஃப்ரெஷை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துல என்ன பண்ணா இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, எல்லாமே டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லாமே லோட் ஆகிட்டு ஆல் டாஸ்க் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஓகே கொடுத்துருங்க. இப்ப எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் ஆனது அதே பேஜுக்கு மறுபடியும் வரும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு காசா இருந்த எல்லாமே கிரீன் டிக் விழுந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் கிரீன் டிக் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு, நீங்க எதுக்கெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்றத இங்க ஷோ ஆகும். இப்ப எனக்கு ஒரு ஸ்கீம் தான் ஷோ ஆகுது. நான் ஒரு ஸ்கீம்ல தான் எலிஜிபிள். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது எல்லாமே பார்த்துட்டு இந்த டீடைல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே இந்த இடத்துல அப்ளைன்னு வரும். நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். பட் அப்ளை பண்ணாதவங்களுக்கு இந்த இடத்துல ப்ளூ கலர்ல அப்ளைன்னு வரும். இப்ப இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத மட்டும் சொல்றேன். இதை டச் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனது ஒரு பெரிய பாக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல நீங்க முடிச்சுட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்ரின்னு கேட்கும். நீங்க அக்ரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் ஆன உடனே நீங்க அதை ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நீங்க அந்த ஸ்கீம் அப்ளை பண்றமே வந்துடும். இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதும் ஜஸ்ட் அதை அக்ரி பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் தென் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்றீங்க. இதுதான் உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப்பும். இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா ஜஸ்ட் பேக் வந்துடும். பேக் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி வரும். உங்களுக்கு அப்ளைன்னு காமிச்ச இந்த இடத்துல எனக்கு காமிக்கிற மாதிரி உங்களுக்கும் அப்ளைன்னு காமிக்கும். இப்ப ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக எனக்கு அப்ளை பண்ண அந்த ஃபார்ம் கேட்கறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல நீங்க டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அந்த டாக்குமெண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட பர்பஸ்க்காக அந்த ஃபார்ம் நீங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றோம். அண்ட் தென் வெரிஃபை பண்றோம். வெரிஃபை பண்ணிட்டு நம்மளோட ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்றோம். தேங்க்யூ.